யாவருமே இயேசுவை துதியுங்கள். ஆமென். சுவாசமுள்ள யாவருமே இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே. ஆமென். சொல்லுமா, நம் கர்த்தரோ நல்லவரே, கிருபை உள்ளவரே, நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், தலைமுறைக்கும் என்றென்றும் நம்பத்தக்கவர். கைகளை உயர்த்தி ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ராஜாதி கர்த்தா வாழ்க வாழ்க, ராஜாதி ராஜா. எல்லாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எப்போதும் இருப்பவர் நாமத்தை நம்ம வாழ்கன்னு சொல்றோம். கைகளை உயர்த்தி வாழ்கன்னு சொல்லுவோமா? வருபவர் வாழ்க வாழ்க, ராஜாதி ராஜா வாழ்க வாழ்க, கர்த்தாதி கர்த்தா வாழ்க வாழ்க, எப்போதும் இருப்பவர் வாழ்க வாழ்க, இனிமேலும் வருபவர் வாழ்க வாழ்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நானே மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார் கர்த்தர். ஹல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு என்ன நாள்? ஈஸ்டர். தேவன் உயிரோடு எழுந்த நாள். இன்னைக்கு மட்டும்தான் தேவன் உயிரோடு எழுந்த நாளா? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு வாழ்கிற நாள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்பொழுதும் இருக்கணும். இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்குமே தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். நம்ம உள்ளத்திலும் இல்லத்திலும் எப்பொழுதும் எழுந்தருளி கொண்டுதான் இருக்கார். ஹல்லேலூயா. பாடுவோமா? உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே. பாடுவோமா? கைகளை தட்டி எல்லாரும் உற்சாகத்தோடு பாடுவோமா? உயிர் தெழுந்தாரே, ஹல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே, ஜெய் தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை
எல்லையில்லா பரமானந்தமே எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே உயிர் தெழுந்தாரே மரணமே தூரெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே மரணமும் தூரெங்கே பாதாளமும் ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தான் சபையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார் சபையோரே துதி சாற்றிடுவோம் உயிர் தெழுந்தாரே ஆவியாய் இன்றும் என்றும் ஆயம்மையும் உயிர்ப்பிக்கவே ஆமென் ஆவியாய் இன்றும் அவருடைய ஆவியால் இன்றும் என்றும் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் ஆவியின் அச்சாரம் எனக்கு அளித்தாரே அல்லேலூயா துதி சாற்றிடுவோம் உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே உயிர் தெழுந்தாரே ஹல்லேலூயா கையில் தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா எல்லாம் உற்சாகமாய் கைகளை தட்டுவோமா நீங்களுக்காக தட்ட தேவனுக்காக தட்டுங்க ஹல்லேலூயா தேவன் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் அதிசயத்தின் தேவனாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவரை நம்பி வந்த எல்லாருக்கும் அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் ஆமென் அற்புதர் அற்புதர் இயேசு அற்புதர் அந்த பாடை நம்ம எல்லாரும் கைகளை தட்டி இணைந்து பாடுவோம் உற்சாக மனதுடன் பாடுவோம் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர் எல்லாம் கைகளை தட்டி சந்தோஷமா பாடுங்கள் கைதாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் எல்லோரும் பாடுங்கள் கைதாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள் ஹல்லேலூயா ஏசப்பா வந்து எழுந்திருக்கார் ஹல்லேலூயா எல்லாரும் சோகமா இருந்தா என்ன அர்த்தம் சந்தோஷமா கைத்தாளம் போடுங்கன்னு பாடுறோம் சந்தோஷமே இல்லாம நம்ம உட்கார்ந்துட்டா என்ன வருது சந்தோஷத்தோட சிரிச்ச முகத்தோட ஆண்டோட சமூகத்துல நம்ம இருப்போம் ஹல்லேலூயா நான் சொல்றது எப்போதும் சொல்றதுதான் நமக்கு 1000 பிரச்சனை இருக்கும் நம்ம மனுஷங்க தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போராட்டம் இருக்குதான் செய்யும் எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஆனா நம்ம தேவ சமூகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளை நாம மறந்துடணும் ஹல்லேலூயா நாமளும் தேவனும் தான் இந்த இடத்துல ஒரு மினிஸ்டர் தான் நீங்க எப்படி இருப்பீங்க நீ உம்மன் இருப்பீங்களா நம்ம சிரிச்ச முகத்தோட தானே இருப்போம் நமக்கு பிடிக்கலையோ அந்த சிரிப்போம் இல்லையா ஒரு மனுஷனுக்கே நம்ம அப்படி இருக்கல நம்ம தேவாதி தேவனை கத்தாதி கத்துற உயிரோடு எழுந்தவரை யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம தேவன் ஒருவர் தான் அந்த மாதிரி செஞ்சிருக்கார் அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஹல்லேலூயா எல்லோரும் பாடுங்கள் கைத்தாளம் போடுங்கள் சந்தோஷத்துடனே கத்தரை பாடுங்கள் நம்ம சொல்றோம் எல்லாரும் சந்தோஷமா பாடுவோமா உட்காந்து பாடுவோமா எழுந்து நின்று பாடுவோமா ஒரு ஸ்டான்ஸா உட்காந்து பாடுவோம் ஒரு ஸ்டான்ஸா எழுந்து பாடுவோம் அம்மாவும் அக்காவும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க அம்மே அவங்களுக்காக கைகளை தட்டுவோமா என் வீட்டுக்காரரும் எந்திருப்போமா எந்திருக்காரு ஹல்லேலூயா பாடுவோம் அற்புதர் 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 இயேசு அற்புதர் அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர்
சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், செங்கடம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். கண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். என்னென்ன துன்பங்கள் நம்மை வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்கள், கைகாலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைகாலம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. நீங்க சந்தோஷமா பாடுற வரைக்கும் இதே பாடலை திரும்ப திரும்ப பாடிட்டு இருப்போம். அல்லேலூயா. யாருமே நீங்க சிரிக்கல, எனக்காக சிரிக்காதீங்கன்னு நான் சொல்றேன், கடவுளுக்காக சிரிங்க. இம்மட்டுமாய் வழி நடத்தின தேவனை பார்த்து நம்ம சிரிச்ச முகத்தோடு பாடணும். அல்லேலூயா. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நமக்கு எவ்வளவு துன்பம் வந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு தொல்லைகள் வந்திருக்கும். அது எல்லாத்தையும் நம்மளை ஓவர் கம் பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம எப்படி துதிக்கணும்? நம்ம முழு மனதோட, முழு இருதயத்தோட, முழு ஆத்மாவோட, முழு சிந்தையோட உற்சாகமா அவரிடத்துல பாடணுமா இல்லையா? பாடணுங்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எழுந்து நின்று பாடுவோம். இப்ப நீங்க எப்படி உற்சாகமா பாருங்கன்னு பார்ப்பேன். இல்லாட்டி திரும்ப திரும்ப இதே பாட்டை நாங்க 3 பேர் பாடிட்டே இருப்போம். செய்து கொடுக்குற வரைக்கும் இதே பாட்டு தான். சந்தோஷமா கைகளை தட்டி முடிஞ்சா அசைச்சு பாடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவனுக்கு முன்பாக தானே நம்ம அசைச்சு பாடுறோம். அல்லேலூயா. பசங்க எல்லாரும் கைகளை தட்டி, அக்காலாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருவீங்களா? பசங்க எல்லாரும் கைகளை தட்டி, கையை மேல உயர்த்துங்கிறப்ப மேல உயர்த்தணும், கையை தட்டுங்கிறப்ப தட்டணும். அல்லேலூயா. ஜீவன். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பின் முகத்தோட இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். தேவன் அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைதாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்பினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மீதிலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதரே. அலைக்கடல் மீதிலே நடந்தவர் இயேசு அற்புதரே. அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். அறைந்தன சிலுவையிலே
வேதன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தார் நாளிலே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதரே. ஆகிலும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்த இயேசு அற்புதர். பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதர், 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஹல்லேலூயா. நாம இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே தேவனை ஆராதிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவனை பார்த்து முழு இதயத்தோடு முழு மனதோடு அவரிடம் அன்பு செலுத்துவோமா. நமக்கு தெரிந்த அந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிப்போமா. நம்ம பாடும்போதே ஆண்டவரை துதிச்சுக்கிட்டே பாடுவோமா. ஹல்லேலூயா. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதனம் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேதனம் நீரே. ஆயுள் முடியும்
பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. தேவனை பார்த்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா. பரலோகத்தை பார்த்து சொல்லுவோமா? அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. 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 உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசப்பா, நன்றி ஆண்டவரே. தேவனை பார்த்து நம்ம துதிப்போமா? வாய்களை திறந்து நம்ம துதிப்போமா? நம்முடைய சொந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிப்போமா? ஒரு நிமிடம் எல்லாரும் வாய்களை விரிவாய் திறந்து துதிப்போமா? இயேசப்பா செய்த நன்மைகளை சொல்லி சொல்லி ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் இப்ப இங்க இருக்கிற எல்லாரும் அப்பா பரிசுத்த ஆவியினால் நம்ம நிரப்பப்பட போகிறோம். நம்ம வாய்களை விரிவாய் திறந்தால் மாத்திரம் தான் தேவன் அதை நன்மையினாலே நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய சொந்த வார்த்தைகளை சொல்லி தேவனை துதிப்போமா? எவ்வளவோ ஸ்தோத்திர பலிகள் இருக்கிறது, அதை சொல்லி தேவனை துதிப்போமா? தேவாதி தேவனை துதிப்போமா? கர்த்தாதி கர்த்தரை துதிப்போமா? ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதிப்போமா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனை துதிப்போமா? கர்த்தாதி கர்த்தாவை துதிப்போமா? மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவரை துதிப்போமா? சொந்த வார்த்தைகளை சொல்லி ஒவ்வொருவரும் துதிக்கும்படியாய் அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி ராஜா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. ஆவியானவரே, நீரே ஆதியும் அந்தவுமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்பா ஒமேகாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். எங்களை உள்ளங்கையில் வரைந்த தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை எங்களுக்கு கொடுத்தவரே, உமக்கு நன்றி தகப்பனே. இயேசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. ஒருவர் கூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவர் திறக்கக்கூடாதபடி கூட்டுகிறவருமான திறவுகளை உடைய தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய விசுவாசத்தை தேவனை வர்த்திக்க பண்ணுவதற்காக உயிரோடு எழும்பியிருக்கிறீரே, அதற்காக உமக்கு கோடி நன்றி தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி 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 ஆண்டவரே. இயேசப்பா, அந்த வேலையில் கூட ஆண்டவரே, அப்பா இங்க இருக்க ஒவ்வொருவரையும் தேவனை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே.
இந்த வேளையில அப்பா என் சபை முழுவதும் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா சாலமன் தேவாலயத்தை நிரப்பின தெய்வம் ஆண்டவரே, இந்த வேளையில ஆண்டவரே எங்களுடைய ஆலயத்தை நீ நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பாவுடைய வல்லமை உள்ள கரத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் தேவன் மன்னிக்கிற ராஜா. ஆண்டவரே நீர் எப்படி உயிரோடு எழுந்தீரோ அது போல ஆண்டவரே அப்பா எங்கள் தூக்கத்தை விட்டு நாங்கள் எழுந்திருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. எங்களுடைய சோம்பேறித்தனத்தை விட்டு நாங்கள் எழுந்திருக்க உதவி செய்யுங்க ராஜா. எசப்பா எங்களுடைய உயிர்ப்பீங்க தகப்பனே, எங்கள் ஆவியை உயிர்ப்பீங்க ராஜா. எசப்பா எங்கள் ஆத்மாவை உயிர்ப்பீங்க தகப்பனே. ஆவியானவரே இந்த வேளையில தேவனை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எசப்பா உங்களுடைய வல்லமை அளவில்லாமல் எங்களை மூடினதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இங்க வந்திருக்க ஒவ்வொருவரும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் தேவனை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா ஸ்தோத்திரம். யாராவது விலகினமா இருந்தால் என் தேவனை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா உங்களுடைய வல்ல கரத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கடந்த 3 மாதமும் தேவனைகளை கண்ணில் மணி போல பாதுகாத்து வழிநடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த 4வது மாதத்தையும் தேவன் காண செய்கிற அதற்காய் கோடி நன்றி தகப்பனே. இனி வருகிற நாட்களின் நேரங்களின் நொடி பொழுதின் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். அல்லேலூயா. அப்படியே நம்ம மீண்டும் ஜெபத்துக்கு மாதிரி ஜெபம். இப்போ நமக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து எலெக்ஷன். ஏன்னா வர 23 நமக்கு எலெக்ஷனாக இருக்குது. தேவன் வந்து உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவர்களே அதில் மேல் அதிகாரியாக்குகிறார் என்ற வார்த்தையின்படி தேவன் வந்து ஒரு நல்ல நபரை வந்து தேர்ந்தெடுக்கணும். அவங்க மூலியமா நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு எந்த விதமான இடையூறு இருக்கக்கூடாது. அதுக்காக யாராவது ஒருவர் ஜெபிப்போமா? எலெக்ஷன் நடக்கும்போது அப்பா எந்த ஊழலும் எந்த திருட்டுத்தனமும் நடக்காதபடிக்கு அப்பா உண்மையா எலெக்ஷன் நடக்க என் தேவனுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறார்கள். போடுகிற ஒவ்வொரு மக்கள் மேலும் அப்பா ஒரு தரம் இருக்கட்டும் ராஜா. அப்பா யாரை நீங்க அப்பா தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஜனங்கள் ஓட்டு போட அப்பா ஞானத்தையும் அறிவையும் நீங்க மக்களுக்கு கொடுக்கும்படியா ஜெபிக்கிற ராஜா. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா ஒவ்வொரு எலெக்ஷன் பாக்ஸ்லையும் ராஜா ஒரு தூதர்களை கொண்டு நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு எலெக்ஷன் பேட்டியிலையும் உங்களுடைய கரம் இருக்கட்டும் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் சுவாமி. ஆமென். உண்மையாய் ஓட்டு போட நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்க தேசத்துக்கு நல்ல தேச தலைவரை நீங்க கொடுங்க ஆண்டவரே. அப்பா மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தேச தலைவரை நீங்க நிலைநாட்டும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா நீங்க பாதுகாத்து உதவி செய்யுங்க, பொறுப்பேற்று வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியாக கர்த்தர் பேசுகிறோம். அடுத்து வந்துட்டு ஈரான் பகுதியில் அமெரிக்கா தேசத்தில், அடுத்து வந்துட்டு இஸ்ரேல் தேசத்தில் வந்து வார் நடந்துட்டு இருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால அநேக அப்பாவி மக்கள் வந்து இழந்து கொண்டிருக்காங்க. அந்த வார் முற்றிலுமாக நிறுத்தப்படணும். அந்த ஆளுகிற எல்லா தலைவர்களுக்கும் ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும். அவங்களே நான் வாலண்டரியாக வந்து இந்த வாரம் நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு பேசணும். இதனால் வாரனால நமக்கு வந்து திரும்ப லாக்டவுன் வரும் அப்படிங்கிறாங்க. திரும்ப வந்துட்டு விலைவாசி உயர்வெல்லாம் ஏறும் அப்படிங்கிறாங்க. எல்லாத்தோட விலையும் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஏற்படக்கூடாது. ஏன்னா நடுத்தர மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாழ்கிறதுக்கே. அல்லேலூயா. இதுக்காக யாராவது ஜெபிப்போமா? அம்மா ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் ராஜாவே இப்போ நானாக நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா கடந்த ஒரு மாதங்களுப்பா எத்தனை மணி போடு காப்பதே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். 4 மாதத்திலும்
ஆண்டவரே பாசத்தில் சபையில் கூடி வந்து செபிக்கிறீர்களாக எங்களுக்கு கொடுத்த தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுக்கப்பட்ட ஜபத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா தேசத்தில் நடக்கிற அந்த ஈராக் பகுதியில் அப்பா நடக்கிற ஆண்டவரே சண்டை ஆண்டவரை யுத்தங்களுக்காக செபிக்கிறோம். சப்பா கரைகளை ஒப்பு கொடுக்கிறதா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த பகுதியில் ஆண்டவரே அப்பா அந்த ஜப்தருக்குள்ள ஆண்டவரே ஒரு இரக்கத்தை கொடுங்களாச்சா. அப்பா அவங்க அன்பை காட்டுங்க ஏசப்பா. அவர் மத்தியில நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. அவருக்கு ஒரு சமாதானத்தின் ஆவி நீங்க ஊற்றும்படியாக செபிக்கிறேன் ஏசப்பா. இத்தனை குழந்தைகள் இத்தனை மக்கள் ஆண்டவரை இறந்து போயிருக்காங்க ஏசப்பா. அவர்கள் எல்லாரும் நீங்க நினைத்தார்கள் தகப்பனே. ஒருவரும் அழிந்து போவதின் சித்தம் அல்லன்னு சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்பா அப்படியால் ஒரு சடங்குகளும் அழிந்து போகாதபடி தகப்பனே அந்த யுத்தங்களை நீங்க மாற்றுபடி ஆட்சிப்பா. இந்த தலைவர்களுக்கு ஒரு சமாதானத்தின் ஆவி ஊற்றுங்கப்பா. இந்த சமாதானத்தை கட்டளை இடுங்க தகப்பனே. என்னுடைய சமாதானத்தையே போகிறேன்னு சொல்றீங்க அப்பா. அதோட பார்த்தீங்கன்னா தகப்பனே சமாதானத்தை கட்டளை இட்டு அப்பா அந்த பகுதியில ஒரு ஆண்டவரை அந்த யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணும்படியும் வச்சிருக்கிறப்பா. என் ஒப்பு கொடுக்கிறப்பா. வருநாட்டிலே நம்ம நல்ல செய்தி கேட்க தேவன் கிருபை செய்வீராக தகப்பனே. அப்பா மீண்டுமா எங்க தேசத்துல கொடுத்தாங்க விலைவாசிகள் உயர்ந்து கொண்டிருக்க தகப்பனே. அதெல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க கொண்டு வரும்படியா செபிக்கிறப்பா. அதுக்கான நியமிக்கப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நீங்க சந்திக்கும்படியா செபிக்கிறேன் சப்பா. எங்க தேசத்துல ஒரு சமாதானம் வரட்டும். எங்க தேசத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வரட்டும் தகப்பனே. அப்பா அந்த சண்டையில இருந்து ஆண்டவரை எல்லா ஆண்டவரை விலகும்படியா செபிக்கிறப்பா. ஆண்டவரை எதுவும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரை நீங்க பாதுகாத்து கொடுங்க தகப்பனே. அப்பா அந்த ஈரான் பகுதியில் அப்பா மீண்டுமா இந்த கணத்துல நினைவுபடுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த பகுதிக்கு சமாதானத்தை கட்டளை எடுங்க ராஜா. அப்பா அந்த தலைவர்களை நீங்க சந்திங்க ராஜா. நீங்க கேப்பா ரோடு நீங்க இடைப்படுங்க தகப்பனே. கிருபை இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. உங்க தயவு இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாதப்பா. உங்க தயவு உதவி ஒத்தாசை நீங்க அனுப்பும்படியா செபிக்கிறப்பா. அதோடு இடைப்படுங்க பேசுங்க. எங்க ஜெபத்தை கேட்டு நீங்க அப்படியே செய்ய மாட்டாங்க. நன்றியப்பா. எங்களை தாண்டி இந்த கணத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டபடியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவா இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா எலெக்ஷனுக்காகவும் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தையாகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. என் தேவன் தாமே நீர் எல்லாவற்றையும் அறிவீர் ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை தகப்பனே. என் தேவன் எல்லாவற்றையும் சமாதானத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய பாதத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பகுதியில் என் தேவன் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். சங்கீத பகுதி இன்று நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சகோதரி மஞ்சள் முன்பாக வாசிக்க போகிறாங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் திருப்பி கொண்டு புதிய ஏற்பாட்டு 158வது பக்கம் இல்லை 2 வாசிப்போம். 2 வாசிப்போம். மாறி மாறி வாசிப்போம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறையின் இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டார். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை நிலத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடி போனார்கள். அதற்குள்ளே குனிந்து பார்த்து சிலைகள் கிடைக்கிறதை கண்டான். சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். மரியாள் கல்லையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்படி அழுது கொண்டிருக்கையில்
அவன் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரர் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றார். இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கு உங்கள் பிதாக்களிடத்திற்கும் நான் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். வாரத்தின் முதல் நாளை அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று சமாதானம் என்றார். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னியாதிருக்கும் என்றார். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை யார், உன் கையை நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். அதற்கு இயேசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தால், ஆனாதிற்கு விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். சேர்ந்து வாசிக்கலாம். இந்த புத்தகத்தில் நிறைவேறாத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீசருக்கு முன்பாக செய்தார். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்த அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதியாக காணிக்கை பகுதி. காணிக்கை பகுதி பாடல் பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தியை குரு செய்தியை நான் சொல்லிடுறேன். அன்னைக்கு சொல்ல முடியல, 2 நிமிஷம் நான் சொல்லிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் வாசகம்ல 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? 7:8 பாருங்களேன். 7:8 நான் வாசிக்கிறேன். சீலையில் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடன் வைத்திராமல் தனியே ஒரு இடத்துக்கு சுட்டி வைக்கிறதை கண்டார். முந்தி கல்லிடத்துக்கு வந்த மற்ற சீசனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன செய்தி சொல்றேன். நம்ம திருமண வீட்டுக்கு சாப்பிட போவோம் இல்லையா? சாப்பிட போகும்போது நம்மள சொல்லுவாங்க, இலையை எப்படி மடக்குனா அந்த உறவு வேணும், எப்படி மடக்குனா உறவு வேண்டாம்னு சொல்லுவாங்க. எப்படி இலையை இப்படி மடக்குனா உறவு வேணும், இப்படி மடக்குனா உறவு வேண்டாம். இது நம்ம வழக்கம். யூதர்களுடைய வழக்கம் என்னன்னா, வீட்டுக்கு சாப்பிட வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு துணியை விரிச்சிடுவாங்க. துணியை விரிச்சு அதுல உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு நல்லா கவனிக்கல, சாப்பிட்டு அவங்க அந்த துணியை மடிச்சு வைக்காம போயிட்டாங்கன்னா திருப்பி வரமாட்டாங்கன்னு அர்த்தம். அந்த துணியை மடிச்சு பத்திரமா வச்சுட்டு போனாங்கன்னா அவங்க திரும்பி வருவாங்கன்னு அர்த்தம். அந்த 7ஆம் வசனத்துல பாருங்களேன், அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலுடன் வைத்தில்லாமல்
தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதை கண்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண உயிர்த்தெழுந்தோடனே தலையில் இருக்கிற சேலை என்ன பண்ணாரு, மடிச்சு அழகா இடத்துல வச்சுட்டு போயிட்டாரு. அது 8ஆம் வசனத்துல பாருங்களேன், உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தாங்க. ஏன் எதை கண்டு விசுவாசிச்சாங்க? 8ஆவது வருஷத்துல எதை கண்டு விசுவாசித்தார்கள்? துணிய சுத்தி இருக்கிறத கண்டு என்ன பண்ணாங்க? அவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசப்படியே கர்த்தர் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். சரி, காணிக்கை பாடல் பாடுவோமா? யார் காணிக்கை பாடல் பாடுறது? யாரு? யூத் ஏஞ்சல். ஸ்தோத்திரம். சீக்கிரம். ஜெயித்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, பரபிதாவின் செயல் இதுவே. வல்லவரேசு உயிர்த்தெழுந்தாரே, பரபிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். பரிசுத்தமாக்குதலை பயத்தோடென்றும் காத்துக் கொள்வோம். எக்காலம் தொனிகையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் தொனிகையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரேசுவின் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. Happy Easter. காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். இசைக்கியா ஜெபம் பண்ணுவாங்க. சிஸ்டர் இசைக்கியா காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்பா ஜெபி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா ஸ்தோத்திரமானவரே, எங்கள் சர்ச்சில் வருகிறேன். அப்பா காணிக்கையை தேவனை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திரமானவரே, ஒவ்வொருவரும் 100,000 கொடுக்க என் தேவன் நீங்கள் அதிக விதமாய் கொடுக்கிற கரங்களை எழுப்பி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. ஆமென். உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, அதிகமான ஆத்மாக்களின் தேவன் நீங்க எழுப்பி கொடுங்க ஆண்டவர். அதன் மூலமான நீ ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறார் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. அப்பா பழகி பெருகி அப்பா இருக்கிற நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே, உதவி செய்யுங்க. குறிப்பேற்று வளர்ந்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன்.